பார்க்கவே அழகா இருக்கிற இந்த குட்டி மேஜையை நாமளும் தயாரிக்கலாமா? அதுக்கு நமக்கு 10 சென்டிமீட்டர் விட்டம் இருக்கிற 2 பிளாஸ்டிக் மூடிகள், கொஞ்சம் மரக்குச்சிகள் போதும். ஒவ்வொரு மூடியிலையும் 16 சம அளவுகள் இருக்க துளைகளை சம தொலைவில் போடணும். ஒரு பிளாஸ்டிக் மூடியில 16 துளைகள்லையும் பல்குத்த உதவுற மரக்குச்சிகள் அல்லது தென்னங்குச்சிகளை செருகணும். ஒரு மூடியில 16 குச்சிகளை செருகிட்டு அதோட இடதுபுறமா இன்னொரு முனையில இன்னொரு பிளாஸ்டிக் மூடிய பொருத்தணும். அதோட வடிவம் பார்க்கிறதுக்கு ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். 2 பிளாஸ்டிக் மூடிலையும் மேல இருந்து கீழே பார்த்தா 16 இடைவெளி தெரியும். இப்போ 2 பக்கமும் இருக்கிற மூடிய பிடிச்சு திருகுனா இந்த குச்சிக நடுப்பகுதியில வளைஞ்சு ஒரு அழகான வடிவத்தை கொடுக்குது. இத பார்த்தா நடுப்பகுதியில குறுகி ஒரு மர ஸ்டூல் மாதிரி இருக்குது. இது ரொம்ப உறுதியாகவும் ஒரு இருக்கை மாதிரி பயன்படுத்துற மாதிரியும் இருக்கு. இது இந்தியாவில் தயாரான ஒரு பாரம்பரிய மர இருக்கை மாதிரி இருக்கு தானே. இந்த இருக்கை 2 கிலோ வரை தாங்கக்கூடியதா இருக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது உருளை வடிவ கூண்டா இருக்கிறப்போ இவ்வளவு நிலையா உறுதியா இருக்காது. ஆனா இதை திருகி 2 கூம்பு வடிவமா மாத்துனதும் சுலபமா அதிக எடையை தாங்கக்கூடியதா இருக்குது. இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்றப்போ எளிய பொருட்களை வச்சு நம்மோட படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்கலாம்.